அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறது பஜகோவிந்தம் பாடலில் உள்ள ஒரு ஸ்பெஷலான பாடலை பற்றி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். பஜகோவிந்தம் அப்படிங்கிற பாடல் ஆதி சங்கராச்சாரியார் எழுதிய பாடல். இதில் மொத்தம் 31 பாடல்கள் இருக்குது. பஜகோவிந்தம் அப்படிங்கிறது மோக முத்கரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மோகம் அப்படிங்கிறது மாயை, முத்கரா அப்படிங்கிறது சுத்தி. மாயை அப்படிங்கிற நிலையில்லாத உலக பற்றுகள், இன்பங்கள், செல்வங்கள் இதில் இருந்து வெளிவந்து கடவுளை எப்படி உணர்வது அப்படிங்கிறத பற்றியும், வாழ்க்கையோட அர்த்தங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றியும் அழகாக சொல்லியிருப்பார் ஆதி சங்கராச்சாரியார் இந்த பஜகோவிந்தம் பாடலில். அதில் ரொம்ப ஸ்பெஷலான பாடல் 21வது பாடல், என்னோடய ஃபேவரட்டான பாடல் கூட. புனரபி ஜனனம் புனரபி மரணம். ஸோ டெஃபினட்டாக இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னோடய வெர்ஷனில் இந்த பாட்டை பாடி அதோட மீனிங்கும் நான் கூட ஷேர் பண்ணுறேன். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே ஜடரே சயனம் புனரபி ஜனனே ஜடரே சயனம் இஹ சம்சாரே பஹுதுஸ்தாரே இஹ சம்சாரே பஹுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே கிருபயா பாரே பாஹி முராரே भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज மூடமதே. இந்த பாடலோட அர்த்தம் புனரபி ஜனனம் புனரபி மரணம், மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு. புனரபி ஜனனி ஜடரே சயனம், அதாவது தாயினோட வயிற்றில் தங்கிறதுக்காக மீண்டும் பிறப்பு. இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே, இந்த எல்லை இல்லாத சம்சார கடலை கடக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். சம்சார கடல் அப்படிங்கிறது வாழ்க்கையின் சுழற்சி. பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு, குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் பற்றி சொல்கிறது சம்சார கடல். அதாவது சைக்கிள் ஆஃப் பர்த், டெத், ரீபர்த், டொமஸ்டிக் லைஃப், ஃபேமிலி, இதெல்லாம் சம்சார கடல். இதெல்லாம் கடக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஓ முராரி கிருபயா பாரே பாஹி முராரே, ஓ முராரி உன்னுடைய கருணையினால் இதிலிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ப்ராசஸ்லேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கிறது தான் இந்த 21வது பாடலான புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிறது சொல்லுது. இந்த ஒரு பாடலை நான் டிஃபால்ட்டாக எப்போவுமே ஹம் பண்ணிகிட்டே இருப்பேன். இதை நான் பாடும்பொழுது நான் எப்போவாது வெயிட்டாக ஃபீல் பண்ணாலோ, ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருந்தாலும் நான் அந்த பாடலை நான் ஹம் பண்ணிகிட்டே இருப்பேன். இமீடியட்டாக ஐ கெட் சம் எனர்ஜி. எங்கேருந்து எனக்கு அந்த எனர்ஜி வரும்னே தெரியாது. ஐ கெட் ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப என்னோடய ஃபேவரட்டான பாடல் கூட. ஸோ இந்த பஜ கோவிந்தம் அப்படிங்கிற இந்த ஃபுல் பாடல் அப்படிங்கிறதே போதும், நம்ம எசன்ஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு டைம் ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த பஜகோவிந்தமோட 31 சாங்ஸை நீங்கள் டெஃபினட்டாக கேளுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த பதிவு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.